மீனா வந்துட்டு பூ கொடுக்குறக்காண்டி ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே பூ கொடுத்துட்டு வெளியில் வரும் போலேயேவும் அங்கே ஒருத்தவங்க பூ வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு என்னக்கா கடை வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படி சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க, எங்கே மீனா போகிறது, உடம்பாடு தான் நல்ல பாடாக இருக்குது, உங்கள் வீட்டுக்காரரு உனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இந்த வண்டிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு, பூ விற்கிறதுக்கு இந்த வண்டியிலே போய் நீயே சுலபமாக ஈஸியாக கொடுத்துட்டு வந்துடுவேன். நாங்களாம் அப்படிலாம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர்லாம் என்ன செய்கிறாரு, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, என்ன தான் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரரு உனக்கு இப்படிலாம் பண்ணுறாருல, பாவம் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியும் அதுக்கு மீனா வந்து முத்துவை ரொம்ப பெருமையாகவே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பூக்கார கடைக்கு 2 பேர் வந்து பூ வாங்க வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன மீனாக்கா உங்கள் வீட்டுக்காரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறாரு, அதனால் நான் பெருமையாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பூ விற்றுக்கிட்டு இருக்குது அக்கா சொல்கிறாங்க, மீனா இதை சொன்னனா பரவாயில்லை, ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ இப்படி சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்காரரும் உன்னை பெருமையாக பேசியிருக்கிறாரா, நான் உன்னைய பாராட்டியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு இல்லையக்கா, நான் என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லை, நேருக்கு நேராக சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா, என்கிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லைக்கான்னு. எல்லா வீட்டுக்காரங்களும் அப்படி தான், நம்மளை ஏதாவது இவ்வளோ நாளாக சமைச்சு சாப்பாடு போடுறோமே, ஏதாவது ஒரு நாள் நல்லா இருக்குது, நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி எந்த ஆம்பளையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அந்த பூக்கராக்கா சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்து இல்லை எங்கள் வீட்டுக்காரெலாம் பாராட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ அந்த பூ அங்கே வந்தவங்க சொல்கிறாங்க, அப்படி பாராட்டுவாரா அக்கா, மீனாக்கா நீ இந்த மாதிரிலாம் சொல்லாதக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரரு பாராட்ட தான் செய்வார். அப்போ நான் பெட்டு கட்டுறேன், 500 பெட்டுக்கா, உங்கள் வீட்டுக்காரரு நீ போய் நீயே சொல்லக்கூடாது, அவராகவே உன் சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு நீ நல்லா செஞ்சுருக்க அப்படின்னு உன்னைய வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் 500 என்ன, அவரை நம்பி 5000 கூட பெட்டு கட்டலாம், நான் போய் செஞ்சுட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பூக்காரக்காவேவோ ஒரு டிஷ்ஷு சொல்கிறாங்க, நீ வந்து தோசை மாவில் வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சு அரைச்சி அதை தோசையாக சுட்டு கொடு, அதை சாப்பிட்டுட்டு எப்படி பாராட்டுறான்னு பாரு அப்படின்னு சொல்லியும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே செய்கிறாங்க. வீட்டில் வந்து அதே மாதிரியே செஞ்ச உடனேவும் நம்ம அண்ணாமலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா புதுசாக இருக்குது தோசை அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மாம்மா, இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது, இது ரொம்ப சத்து வேறு, சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு இது என்ன எனக்கு 2 தோசை வை அப்படிங்காங்க. வச்ச உடனேவோ இது என்ன இந்த கலரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, என் கலரை என்ன ஆக போகுது, நல்லா இருக்குது சாப்பிடு அப்படிங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படிங்க. முதல்ல உட்காந்து சாப்பிடு விஜயா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லு அப்படின்றாங்க. அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாராட்டிடுறாங்க. நம்ம ஸ்ருதியும் ரவியும் வர்றாங்க. அவங்களும் என்ன வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவளையுமே அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, மீனா இந்த மாதிரிலாம் செய்யுங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரவியும் ஆமாம் நீ ரொம்ப நல்லா இருக்க அண்ணி, நீங்கள் சமையல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, இந்த மாதிரி அடிக்கடி செய்யுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து ஏமா வாமா வந்து சாப்பிடவாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு உள்ளே போய் பாருங்கள் ஆண்டி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை சொல்கிறாங்க நம்ம ரோகிணி. உள்ளே போய் பார்த்தா பூஜை ரூமில் ரொம்ப பக்தி பயமாக நம்ம மனோஜ் சாமி முட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னம்மா இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, இவன் ஏன் தான் மனோஜ் இப்படி பண்ணுறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி. சரிம்மா அவன் சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், நீ வா சாப்பிட அப்படிங்க. இல்லை ஆண்டி நீங்கள் சாப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மனோஜ் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க. வந்த உடனே சாப்பிட்றதுக்கு உட்காராங்க. உட்காந்தோடனே நம்ம முத்து வந்து மீனா வந்து தோசை எடுத்து வைக்கிறாங்க. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்காங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியும் அப்போ விஜயா சொல்கிறாங்க, சாப்பிடுமா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
மனோஜும் ஏய் என்ன ரோகிணி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி மீனா இன்றைக்கி நல்லா இருக்குது மீனா, இது இந்த மாதிரி செய்யுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரோகிணியும் மனோஜும் பாராட்டிடுறாங்க. இப்போ மீதை வந்து நம்ம முத்து வந்து தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. மீனா வந்து முத்து தான் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் செஞ்சாங்க. அவங்க செய்கிறது மீனாவை வந்து பாராட்டணும் அப்படின்றதுக்காண்டியே செஞ்சதுனால நம்ம முத்துவுக்கு வந்து தோசை எடுத்து வைக்கிறாங்க. முத்து வந்து யாருக்கோ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்குனாட்டா ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிஸியில் என்ன பண்ணிடுறாங்க, தோசையை சாப்பிட்டுட்டு கம்முன்னே போயிடுறாங்க. போனோடனே நம்ம மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே வேகமாக போகிறாங்க. போயிட்டு நம்ம பூக்கார அக்கா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இல்லைக்கா எங்கள் வீட்டுக்காரரு என்னை பாராட்டவே இல்லைக்கா, நான் நல்லா தான் செஞ்சேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை பாராட்டினாங்க்கா, எங்கள் வீட்டுக்காரரு என்னை பாராட்டவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா அந்த பூக்கார அக்கா சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயந்தான், எல்லார் ஆம்பளையும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசிட்டு சமாதானப்படுத்திட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே மீனா வந்து வீட்டுக்கு வர்றாங்க. நைட்டு நம்ம முத்து வந்து சவாரி போயிட்டு காஞ்சிபுரம் முடிய சவாரி போட்டேன், இந்த அவனுக்கு புடவை அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேவா அந்த புடவையை எடுத்து மீனா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் சரின்னு சொல்லிட்டு சும்மா வச்சுட்டு போறியே, என்ன மீனா எப்படி பண்ணுற, அது நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனேவா மீனா கேட்குறாங்க, இது நீங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்தால் மட்டும் நான் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் அவங்க சொல்லணும். ஆனால் நீங்கள் மட்டும் நான் சமையல் செஞ்சேன்னா இது நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல மாட்டிங்களா, இல்லை இப்போ என்னை பாராட்ட மாட்டிங்களா, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பாராட்டினாங்க தெரியுமா, நீங்கள் பாராட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பெட்டு கட்டிட்டு கூட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் மீனா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து. அதுக்கு இல்லை எல்லார் வீட்டுக்காரர் மாதிரியே என் வீட்டுக்காரர் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பிறவாதியே நான் அவங்கக்கிட்டலாம் பெட்டு கட்டிட்டு நான் வந்தேன், நீங்கள் அவங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து சொல்கிறாங்க, இல்லை மீனா, கண்ணதாசன் தான் பாட்டு எழுதுறாரு பாடுறாரு, ஆனால் அதுக்காண்டி அவர் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு இந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா இருக்காரு, அவர் இல்லைன்னா அடிக்கடி அவரை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா, அப்படிலாம் இல்லைல்ல, அவர் பாராட்டுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா, அப்படி எதுவும் இல்லைல்ல, அது மாதிரி தான் மீனா உன் சமையல் எப்பயுமே நல்லாயிருக்கும், நான் நல்லா இல்லைன்னு உன் சமையலை சொல்லவே முடியாது, நான் அதனால் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறேன், அதுக்காண்டியா நீ இந்த மாதிரி இருக்கிற அப்படிங்க. இல்லை நான் பூக்கார கட்டெல்லாம் சொல்லிட்டு வந்தேன், அவங்க 500 பெட்டுனாங்க, நான் 5000 பெட்டு கட்டிட்டு வந்தேன், நீங்கள் வேறு என்கிட்ட இந்த மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இல்லை மீனா, நீ எது செஞ்சாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் காலையில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதனால் போயிட்டேன், டெய்லி நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத, நீ ரொம்ப நல்லா தான் சமையல் செய்கிற, உன் சமையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி செஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்தது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனாவுக்கு வந்து ஒரே சிரிப்பாக வருது. சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் மீனாவும் முத்துவும் சிரிச்சுக்கிட்டேவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.